வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அரசுமுறை பயணமாக 3 நாட்களுக்கு துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் புதுச்சேரிக்கு வருகை. நெட்டப்பாக்கம் அருகே வாலிபரை வெட்டி கொல்ல முயற்சி செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் ஈடுபட்ட கோவை தொழிலதிபர் கைது. புதுச்சேரியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். 3 நாட்களுக்கு அரசுமுறை பயணமாக துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுச்சேரி வருகை தந்தார். தொடர்ந்து நாளை 16ஆம் தேதி திங்கட்கிழமை ஜிப்மரிலும் 17ஆம் தேதி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். முன்னதாக சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று நண்பகல் 12:30 மணிக்கு புறப்பட்டு 1:10 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். துணை ஜனாதிபதிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு அளித்தனர். பின் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கடற்கரை சாலை பழைய நீதிமன்றத்தில் வளாகத்தில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விருந்தினர் மாளிகைக்கு சென்றார். அங்கு இன்று இரவு தங்குகின்றார். இதனிடையே துணை ஜனாதிபதி வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 3 நாட்களுக்கு கடற்கரை சாலை, டுமாஸ் சாலை, செயின்ட் லூயிஸ் தெரு உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மற்றும் துணை ஜனாதிபதி செல்லும் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி கடற்கரை சாலையும் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நெட்டப்பாக்கம் அருகே வாலிபரை வெட்டி கொல்ல முயற்சி செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் அருகே கரையாம்புத்தூர் பாகூர் மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் மதன். பெயிண்டரான இவர் நேற்று நள்ளிரவு அதே பகுதியில் உள்ள தனியார் மது கடைக்கு சென்று மது குடித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சிலர் மதனை வெளியே வரும்படி அழைத்துள்ளனர். தன்னை கொலை செய்ய திட்டத்துடன் வந்ததை அறிந்த மதன் அங்கிருந்து தப்பியோட முயன்றார். ஆனால் அந்த கும்பல் மதனை சுற்றி வளைத்து சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த மதன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார். தகவல் அறிந்த கரையாம்புத்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மதனை மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. சம்பவம் நடந்த இடம் தமிழகம் புதுச்சேரி எல்லைப்பகுதி என்பதால் கரையாம்புத்தூர் போலீசார் மற்றும் வளவனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கரையாம்புத்தூர் பகுதியில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அருகே உள்ள தமிழக பகுதியான களிஞ்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் மதனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் காரணமாக முன் விரோதத்தில் எதிர்த்தரப்பினர் மதனை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் மதனை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கரையாம்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் போலீஸ் சூப்பரண்டன்ட் பக்தவச்சலம், இன்ஸ்பெக்டர் சஜித், சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்தால் மட்டும் மறியலை கைவிடுவோம் என்று கூறி தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த தொழிலதிபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த BSNL ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் 70 வயதான இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் 98 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார். அதன் மூலம் லாபத்தை சேர்த்து 2.5 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி இருந்துள்ளது. அதனை விற்று பணமாக தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த போது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் புதுச்சேரியை சேர்ந்த 10 பேர் ஆஷ்பேவில் முதலீடு செய்து 3,60,00,000 ரூபாய் இழந்ததும், இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் கோயம்புத்தூரைச் சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார், ஆஷ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் கார், 3 செல்போன்கள், 1 லேப்டாப், 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குனர் பாபு என்ற சையது உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்து அவரிடமிருந்து
1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் கோயம்புத்தூரைச் சேர்ந்த இம்ரான் பாக்ஷா என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் தலைமையில் போலீசார் லெனின் வீதி மணிமேகலை பள்ளி எதிரில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற அப்புக்குட்டி என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த லோகு என்ற விஜயன், ஹரிபிரசாத் ஆகியோரும் சேர்ந்து உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதிகளில் 4 இருசக்கர வாகனங்கள், முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தையும் திருடியதை ஒப்புக்கொண்டனர். மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் சார்பில் இந்திய இராணுவ வீரர்களுக்கு கௌரவ விழா மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முத்து இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். தமிழ் ஆசிரியர் மனோவா மார்க்ஸ் வரவேற்புரையாற்றினார். முதல் துளிர் சொசைட்டி தலைவர் வாசுகி ராமமூர்த்தி, செந்தூர் முருகன் சேவை அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பல்கலைக்கழக முனைவர் இளமதி ஜானகிராமன், திரைப்பட இயக்குனர் புருனோ சாவியோ பங்கேற்று பேசினர். புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்கள் நலச்சங்க நிறுவனர் மோகன் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் ரேகா, தக்ஷசீலா பல்கலைக்கழகம் உதவி பேராசிரியை கயல்விழி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவி யுவஸ்ரீ நன்றி கூறினார். உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கம், புதுச்சேரி மாவட்ட ஹேண்ட்பால் சங்கம் இணைந்து 9வது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் காந்திராஜ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். போட்டியில் 6 ஆண்கள் அணி, 4 பெண்கள் அணி கலந்து கொண்டனர். வெற்றி பெறும் அணிகளுக்கு இன்று மாலை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் விஜயராஜா, துணை செயலாளர் கோரிதம் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நிறைவாக விஜயராஜா நன்றி கூறினார். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிரான தொடர் அராஜக போக்கை கண்டித்து மிஷன் வீதி மாதா கோவில் அருகே தி ரெட் ரூட் கிரிக்கெட் அகாடமியினர் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌதம பாஸ்கரன் தலைமை தாங்கினார். ஷர்மா வரவேற்புரையாற்றினார். தந்தை பெரியார் திராவிடர் கழக துணைத் தலைவர் இளங்கோ, ஏஐடியூசி தலைவர் மோதிலால், பெரியார் சிந்தனை இயக்க அமைப்பாளர் ஆகியோர் கண்டன உரையாற்றி கோஷங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியின் முடிவில் அருணகிரி நன்றி கூறினார். இந்த போட்டியில பாருங்க, இது எல்லாமே பாண்டிச்சேரி. எல்லாம் பாத்துங்க புதுச்சேரி மக்களே, இளைஞர்களே, இது பாத்துங்க பாண்டிச்சேரி டீம். இந்த பாண்டிச்சேரி டீம்ல யாரா ஒருத்தவங்களா பாண்டிச்சேரி இருக்காங்களா? ஒருத்தவங்க கூட பாண்டிச்சேரியில இல்லனா அப்ப எது பாண்டிச்சேரி டீம்? உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தொகுதி அவைத்தலைவர் ஆதி நாராயணன் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். தொகுதி பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கழக வெற்றிக்கான ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாநில கழக அமைப்பாளர் சிவா பேசுகையில், புதுச்சேரி மாணவர்கள் வட்டிக்கு கடன் பெற்று படிக்கின்றனர். கடைசியில் அரசு தரும் பணத்தை வட்டி கட்டவே போதவில்லை. புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சி இருந்தும் எந்த வளர்ச்சியும் இல்லை. இலவச அரிசி டெண்டரில் முறைகேடும் ஊழலும் நடந்துள்ளது. அந்த டெண்டரை கைவிட்டு வேறு டெண்டரை அரசு விட வேண்டும். இல்லையெனில் திமுக 18ஆம் தேதி போராட்டம் நடத்தும்.
தேர்தல் காலமான 7 மாதங்களும் திடீரென போராட்டங்கள் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். 5 அல்லது 10 மணி நேரத்திற்குள் போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டாலும் கழகத்தினர் ஒன்று திரண்டு கலந்து கொள்ள வேண்டும். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம், புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு முதியோர்கள் பற்றி தலைமுறைக்கு இடையேயான புரிதல் என்ற தலைப்பில் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி மற்றும் முதியோர்களை இளையோர்கள் மதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஹெல்பேஜ் இந்தியா இணை இயக்குனர் டாக்டர் சத்யபாபு வரவேற்புரை ஆற்றினார். ஹெல்பேஜ் இந்தியா திட்ட மேலாண்மை அலுவலக தலைவர் வேணுகோபால் ராமலிங்கம் ஹெல்பேஜ் நிறுவனம் செயல்படுத்தும் திட்டங்களை பற்றியும் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை பற்றியும் எடுத்துரைத்தார். புதுச்சேரி சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார். சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆய்வு அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாவட்ட NSS அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் சமூக நலத்துறை கள அலுவலர் கருணாநிதி, இந்திரா காந்தி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் தலைமையில் அனைவரும் முதியோர் வன்கொடுமைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அமைப்பைச் சேர்ந்த முதியோர்கள் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர்கள், செவிலிய மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஹெல்பேஜ் இந்தியா ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியை ஹெல்பேஜ் நிறுவனம் பணியாளர்கள் மற்றும் ஜெகதீஷ் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நேற்று முன்தினம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தெப்ப உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, தெப்ப உபயதாரர்கள் மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பெரும்பாக்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் வரவேற்புரை ஆற்றினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டிய கடமைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். இக்கூட்டத்தில் ஒன்றிய சேர்மன்கள் உஷா முரளி, வாசன், அவைத்தலைவர் குப்பன், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ, வானூர் ஒன்றிய முன்னாள் சேர்மன் சிவா, மாவட்ட துணை செயலாளர் இளந்திரையன், மாவட்ட கவுன்சிலர்கள் அன்புமணி, கௌதம், ஒன்றிய செயலாளர் ராஜு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 1000 நபர்களுக்கு மட்டன் பிரியாணி பரிமாறப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9320 ரூபாய். தங்கம் 1 பவுன் 74,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசுமுறை பயணமாக 3 நாட்களுக்கு துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் புதுச்சேரிக்கு வருகை. நெட்டப்பாக்கம் அருகே வாலிபரை வெட்டி கொல்ல முயற்சி செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் ஈடுபட்ட கோவை தொழிலதிபர் கைது. புதுச்சேரியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.